சூரியனுடைய வெளிச்சம் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போல் இருக்கும். ஹல்லேலூயா. யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவாவியானவரே அப்பா எங்களோடு பேசுங்கப்பா. உடைய கரம் ஆண்டவரே எங்களுக்கு மேலாய் நீட்டப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பொல்லாங்கான அக்னி ஆஸ்திரங்கள் உடைக்கப்படுவதாக என் தேவனுடைய வல்லமையில கரம் நீட்டப்படட்டும் ஐயா. தேவரே பரிசுத்த ஆவியோட வல்லமை 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 ஒவ்வொரு மேலும் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இறங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியான ஒரு அடியாளை மறைத்து நீங்க பேசுங்க ராஜா. என் தேவனுடைய ஆண்டவரே கரம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் நீட்டப்படுவதாக. அதிலியா பெலபலு ஷெகதடா கிரியா பெலபலு. இந்த வாக்குத்தத்தத்தை இந்த டிசம்பர் மாசம் நீங்க கொடுத்திருக்கீங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற மன்னாவை பரத்திலிருந்து நீங்க கொடுத்து ராஜா. என் தேவன் அவர்களுடைய இருதயத்தின் வாசல்கள்ல அந்த என்னென்ன காரியங்கள் அடைபட்டு இருக்கிறது ராஜா, எல்லாவற்றையும் இந்த நாளை திறப்பதற்கான நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தின் வல்லமை இந்த நாளை இறக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தனித்தொடுது யாதல பலுஷகரபா. ஆண்டவரே யோபுல ஆதிகாமத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே சமுத்திரத்தை வெட்டாந்தரத்தை மீண்டும் முறை குலுக்குவேன் என்று சொன்னபடி சமுத்திரத்தின் அலைகள் எழும்பி மலைக்கு மேல் ஏறி ஜனங்களை வாரிக்கொள்ளும் என்ற வார்த்தை ஆண்டவரே இருக்குது ராஜா. ஆனால் கடந்த நாள தேசத்திற்காய் நாட்டிற்காய் சபைக்காய் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே இந்த பென்சன் புகையில் ஆண்டவரே அப்பா குறைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ கடைசி நாட்களில் நடக்கிற யுத்தங்கள் அது நிமித்தமாய் வருகிற அணு ஆயுதங்கள் நிமித்தமாய் வருகிற ஆண்டவரே இயற்கை சீற்றங்கள் ஆண்டவரே பருவகால மாற்றம் நான் வரும்பொழுது இருக்கும் என்ற வார்த்தையின்படி தேசத்தில் எங்களுக்கு இந்த வருடத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது மனுஷகுமாரன் வருவார் என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா வார்த்தையும் நிறைவேறி கொண்டிருக்கிற ராஜா. ஆனாலும் இன்னும் நாங்கள் எவ்வளவு தாமதமாய் இருக்கிற ராஜா. எங்களை தாழ்த்துகிற பெருமையாக்குறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவன் நம் சபையை கூட அதிகமாக நேசித்தார். கடந்த நாட்கள்ல மிகுந்த பாரத்தோடு இருக்கும் பொழுது என்னுடைய மகனுடைய எனக்கு கூட நிறைய சாட்சி இருக்குது. ஒரு பூலோகத்துல ஒரு மாம்சத்தின் தகப்பன் செய்வதை காட்டிலும் என்னுடைய அருமையான மகன் சாம் மூத்த மகனுடைய என்கேஜ்மெண்ட்டை தேவன் அருமையாய் நேற்றியாய் பரலோக தகப்பன் நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்தபடியால் நான் சபை நடுவில் தேவனுக்கு நான் சாட்சியாய் வைக்கிறேன். அது மாத்திரமில்லை, நம்ம சபையிலையுமே காலையிலிருந்து 9 மணியிலிருந்து ஒவ்வொரு காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சமையல் காரியங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த முதல் வாரம் 2வது வாரம் கண்டிப்பாக வரணும்னு பாஸ்டர் கேட்டுக்கொண்டபடியினால் இந்த கம்யூனியன் எடுக்கிற நைட்டு நான் ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கும் பொழுது ஏறக்குறைய ரெகுலராக வர்றவங்க 55 குடும்பம் இருக்கிறாங்க. வராதவங்க இன்னும் 10 குடும்பங்கள் இருக்கிறாங்க. அப்ப இத்தனை குடும்பங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம். எல்லாம் நம்ம இன்னும் அதிகமாக ஜெபம் அதிகமாக இருக்க வேண்டியது நமது கடமை. அது மாத்திரமில்ல, உடன் ஊழியர்களா அருமையான பிரதர் கூட இந்த பிரசங்கத்துக்கு எனக்கு கையில கொடுத்தா கூட நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா சபை ஒழுங்கும் கிரமமா இருக்க வேண்டும். முடிஞ்ச பிறகு எத்தனை பாடல்கள், முதல் பாடல் 2வது பாடல் எல்லாம் பிரதர் அருமையா எழுதி கொடுக்குறாங்க. அதை இன்னும் அதிகமாய் ஜெபிச்சபடி 10 மணி ஆராதனைக்கு 10 மணிக்கு வந்தா இன்னும் அதிகமாய் ஆண்டு நம்ம ஒரு மனுஷனை பார்க்க ஒரு ட்ரெயினை பார்க்க எவ்வளவு சீக்கிரம் போகிறோம். வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களை படைத்த தேவனை நாம் அதிகமாய் நேசிச்சு கரெக்ட் டைமுக்கு வரும்பொழுது இன்னும் சபை பிள்ளைகளை நாம் முந்தி வந்தா முந்தி ஆசீர்வாதம் அந்த கிருபை கொடுப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் திங்கட்கிழமை தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். செவ்வாய்க்கிழமை பெண்களாய் கூடி ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் சாவி கேட்டிருக்கிறாங்க, நான் கொடுக்குறேன். யார் யார் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். குடும்பமாய் வந்து ஜெபிங்க. அது மாத்திரமில்லை, வெள்ளிக்கிழமை தானியல் ஜெபம் விட்ட ஜெபத்தை இனி வருகிற நாட்களில் தேவன் செய்ய கிருபை கொடுப்பாராக. அது மாத்திரமில்லை, நான் டிசம்பர் மாதத்திலிருந்து ஹவுஸ் விசிட் பண்ணுறேன். ஒரு குடும்பமாக ஏற்கனவே நம்ம செஞ்சபடி இன்னைக்கு நாங்கள் ஆஸ்பத்திரி ஒழிய போகிறோம். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை தேவன் முடிந்த மட்டும் நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறது ஆண்டவருடைய நம்மேல் விழுந்த கடமை. போன வாரம் கேட்ட வார்த்தையின்படி அருமையாக 2 வார பிரசங்கத்தை அருமையாக செய்தார். முதல் வாரத்தில் என்ன கொடுத்தார், 2வது வாரத்தில் என்ன பிரசங்கம் கொடுத்தார் சொல்ல முடியுமா? 2வது வாரத்தில் தாமஸ் பாஸ்டர் என்ன கொடுத்தார்? ஆலோசனை பற்றி கொடுத்தார். தேவ ஆலோசனை. அடுத்த 4வது வாரத்தில் என்ன கொடுத்தாருன்னா
சுவிசேஷம் அந்த மார்க் அதில் வச்சுட்டு முதல்ல நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீசராக்கணும், அடுத்து சுவிசேஷம் அறிவிக்கணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும், உபதேசிக்கணும், பரிபூர்ணமாகணும். 5 பாட்டை கொடுத்து சொன்னார். அப்ப இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் உங்க இருதயத்துல பதியும்படி இருக்கணுமா மருமையான தேவஜனமே. இன்றைக்கு நாம் அறிவு போரால் வாசிக்கணும். இப்படி ஒவ்வொன்றையும் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய நீங்களாம் முன்கொண்டு வாங்குங்க. ஏன்னா இது உங்களுடைய ஊழியம். தேவன் நான் இன்னைக்கு அதான் யோசிச்சேன், யாரையுமே போன் பண்ணி வர வச்சுக்கொள்ள, அவங்களா ஒரு தாகத்தோடு இது என்னுடைய ஆலயம் என்று வர வேண்டும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் ஜெபித்த தேவன் முன்குறித்த ஜனங்களை கொண்டு வந்ததற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் அந்த அதிகாரத்தை ஏசாயா 30:26 வாசிப்போம். சத்தமா, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதை அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம். சந்திரன் என்ன செய்யுதா எல்லாருக்கும் தெரியும், சூரியனிடத்திலிருந்து தான் அது ஒளிருது. சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகல் வெளிச்சம். ஏசாயா 58 சொல்லியிருக்குது, உன் வெளிச்சம் விடிய கால வெளிப்பை போல் இருக்கிறதா, அது நண்பகலை போல் வெளிச்சம் உருவாகும் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த நாள்ல தேவன் நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். உங்கள் உள்ளத்துல எப்ப அந்த முறிவு வருமா, அந்த ஜனத்தின் முறிவு, அப்ப நமக்குள்ள காயம் வருது, இப்படி லேசா காயம் வருது, அந்த காயம் அப்படியே ஆபத்து காலத்துல சோர்ந்து போனோம்னா ஆவி முறிஞ்சு போயிருமா. அப்ப நமக்கு வருகிற சோதனைகள், நமக்கு வருகிற பாடுகள், அதை உள்ள போட்டு போட்டு உங்களுக்குள் அந்த முறிவை தேவன் கட்ட போகிறார். அது மாத்திரமில்ல, அடிக்காயத்தை என்ன செய்யறாரா, ஜனத்தின் முறிவை கட்டி அந்த ஜனத்தினுடைய அடிக்காயத்தை கட்டும் நாளில தான் உங்களுடைய நீங்கள் சந்திரனா இருக்கலாம், சூரியனா இருக்கலாம். சந்திரன் வெளிச்சம் சூரியனை போலவா, சூரியனுடைய வெளிச்சம் 7 பகல் 7 நண்பகல் வெளிச்சத்தை போல பிரகாசிக்குமா. அப்ப இன்னைக்கு அருமையான சகோதர பாடல் ஆராதனையில முகத்தின் பிரகாசத்தை என் மேல் வீச செய்யுங்க. இன்னும் நான் ஏன் ஜொலிக்க முடியல, இன்னும் ஏன் நமக்குள்ள ஒரு பிரகாசம் வரல, இன்னும் நான் ஏன், அநேகருக்கு கிருபை வரங்கள் இருக்கும், தாளந்து இருக்கும், நல்ல ஜெபிக்கக்கூடிய வரங்கள் இருக்கும், வேதத்தை வாசிக்கக்கூடிய கிருபை இருக்கும், ஏன் உங்களால ஜெபிக்க முடியல, ஏன் ஒருத்தர் தான் ஜெபிக்கிறோம், ஏன் ஒவ்வொரு அப்படியே உள்ளத்துல அடக்கி வச்சு வேதனையோடு இருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு என் தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவன் கிருபையாய் இறங்குவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் அருமையான தேவஜனே, உங்கள் மனதில் அடிக்காயம் இருக்கும் பொழுதுதான் உங்களால பிரகாசிக்க முடியாது. ஏன் அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாதபடி இந்த நாட்களில் கிறிஸ்துமஸ் மாசம், இந்த மாசத்தை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். ஏன்னா போய் கிராமத்துல 156 கிராமத்துக்கு போகக்கூடிய கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிராமத்துல போய் அந்த இடத்துல மாஸ் பவுல் போல அப்போஸ்தலர் சொல்லபடி மாஸ் மேடையில் அந்த விக்கிரகத்தின் முன்னாடி நின்று சொல்லும் பொழுது எந்த தடையும் இல்லாதபடி சொல்லக்கூடிய கிருபை கொடுக்கிற நாட்கள் இந்த நாட்கள். ஏன்னா நம்மளை யாரும் தடுக்க முடியும். ஏன்னா கிறிஸ்துமஸ் கேரல் சொல்லி போயிடலாம். அப்ப இந்த நாள்ல ஏன் என்னால எழுப்புதலை வாஞ்சிக்கிறோம், எழுப்புதல் வரணும்னு நிறைய ஜெபிக்கிறோம், ஏன் ஆண்டவர் இன்னும் வரலை என்று கேட்கும் பொழுது தேவன் ஒவ்வொருவரும் மாறணும், ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பிரகாசிக்க வேண்டும். எனக்குள் பிரகாசிக்க விடாதபடி எனக்குள் ஜனத்துல முறிவு இருக்குது, ஜனத்துல இருக்கிற அடிக்காயம் இருக்கிறது. இந்த காயம் கற்ற வரையும் நம்ம பிரகாசிக்க முடியாதான். ஏசாயா 60:1 வாசிங்களேன். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கணும்னா ஏசாயா 30:26 நடந்தாதான் நீங்க எழும்பவே முடியும். இல்லாட்டி என்ன செய்ய முடியாதான், எழும்ப முடியும். இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆம் அருமையான தேவஜனமே, அப்ப வேதம் சொல்லுகிறது, நறுங்குண்ட இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார். அவர்கள் பக்கத்துல தேவன் சமீபமா இருக்கிறாரா. அடிக்கடி நான் சொல்லுவேன், தேவன் சமூகத்துக்கு பக்கத்துக்கு தூரத்துக்கும் தேவனா இருக்கிறார். அவருடைய தேவனுடைய சமூகம் அவர்கள் பக்கத்துல இருக்கிறது. அவர்களுடைய கண்டறியத்தக்க சமயத்துல நீங்க கேட்கணும். ஆராதனைக்கு முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்க. அந்த தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய மகிமை உங்களுக்குள் வரும். ஆம் அருமையான தேவஜனமே, ஒரு பாஸ்டர் இருந்தாரு. அவருடைய பாஸ்டருடைய பிள்ளை பேரு ரிவைவல் வச்சாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன பாஸ்டர் இவ்வளோ ரிவைவல் எழுப்புதல் வரணுப்பா, அதுக்காக நான் வச்சேன்னு சொன்னாரு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நாங்க ஒன்றா பிரயாணிச்சுக்கிட்டு இருந்தோம், பயணித்து கொண்டே இருந்தோம். அப்ப அவங்க சகோதரி, அவங்க ஒய்ஃப் ஒண்ணுதான் சொன்னாங்க,
அவ்வளவு கோபமா அவர் பேசினார். உடனே நான் என்ன செஞ்சேன்னா, எப்ப எழுப்புதல் வரும், மனைவி இப்படித்தானப்பா இப்படித்தானப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவ்வளவு கோபமா அவங்க பேசுறாங்க. அப்ப ரிவைவல் பேர் வச்சா, நான் டைரக்டா சொல்லக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ரிவைவல் பேர் வச்சா பத்தாது பிரதர், அந்த மனைவியை நேசிக்கணும். மனைவி என்ன சொல்றாங்க கவனித்து கேட்கணும். கண்ட சகோதரிடத்துல நீங்கள் அன்பு செலுத்தாவிட்டால் காணாத சகோதரிடத்துல போய் நீங்க எப்படி சுவிசேஷம் சொல்வீர்கள் என்று சொல்லும் பொழுது, அதான் ஆரோக்கியம் பேர் வைப்பாங்க, சமாதானம் வைப்பாங்க, தைரியம் வைப்பாங்க, தைரியம் இல்லாம பயந்து கொண்டே இருப்பாங்க. அருமையான தேவஜனமே, அப்ப மனிதனுடைய மனசுதான் வேர். அருமையான தேவஜனமே, அந்த மனசு நீங்க கரெக்டா இருந்துச்சுன்னு வைங்க, அந்த அடி காயங்கள் எல்லாம் குணமாக்கிடுச்சுன்னு வைங்களேன், இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவ சமூகத்துல பயன்படுத்துவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப மனசு சரியா, எப்படி ஒரு மரத்துக்கு ஒரு ஆணி வேர், ஆணி வேர் ஒழுங்கா இருந்தாதான் அது அப்படியே பிரகாசிக்க முடியும், அப்படியே ஒரு செழிப்பாட ஒரு தோட்டமாய் உருவாக முடியுமா மருமையான தேவஜனங்கள். அப்ப உங்களுடைய மனசு புதியதாகிறதுனால் மறுரூபம் ஆனாதான் நீங்க என்ன செய்ய முடியுமா, பிரகாசிக்க முடியும். இன்னும் எழுப்புதல் வரலையே. நான் சிலர் என்ன சொல்றாங்களா, அப்ப ஒண்ணு இல்லை டீச்சர், அப்ப அபிஷேகம் வரும், அபிஷேகம் வந்தால் அப்ப நம்ம எழுப்புதலை நம்ம பிரகாசிக்க முடியும். நான் அப்ப சொன்னேன், நிச்சயமா இப்ப நீங்க பயன்படலைன்னா எழுப்புதல் வர்ற நேரத்துக்கு உங்களை பயன்பட விடாம தேவன் செய்வார். இப்ப கொஞ்சத்துல நீங்க உண்மை இருந்தாதான் தேவன் அநேகத்துக்கு அதிபதியாக்குவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால், உங்களுடைய அடி மனசுல இருக்கிற காயத்தை அந்த வார்த்தை உங்களுக்குள் கடந்து வருகிறது என்றால், அந்த அடி மனசுல இருக்கிற காயத்தை தேவன் இந்த நாளை குணமாக்குவதற்காக அதற்கு எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார் என்பதை தேவனுடைய ஆலோசனையின்படி தேவன் சொல்லிக் கொடுக்க, எனக்கு சொல்லிக் கொடுத்ததான் சொல்லிக் கொடுக்க தேவன் கிருபை கொடுத்தார். அதை அநேக ஜனங்கள் நிச்சயமா அது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. கடந்த வாரத்துல வாக்குத்தத்தத்தை என்ன, முதல் வாரத்துல நவம்பர் 1 என்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னப்பா? ஆமென் ஆமென். கர்த்தர் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா. அப்ப அநேக பிள்ளைகள் நீங்க மறுபடியும் இன்னைக்கு அருமையான 48 வாரம் சொன்னாங்க. இந்த 52 வார பிரசங்கமும் உங்கள் இருதயத்துல இருந்தாதான் உங்க இருதயம் நல்ல நலம். அருமையான தேவஜனே, அப்ப உங்க இருதயத்துல இல்லைன்னா உங்க மனசுல என்ன இருக்கான், அடிக்காயம் இருக்கிறது. அருமையான தேவஜனே, அப்ப இந்த நாட்களை நான் நினைக்கும் பொழுது எலியாவை தான் நம்ம நிறைய சொன்னோம். எலிசாவை குறித்து ஆண்டவர் என் உள்ளத்துல வச்சார். எலிசா என்பவர், ஏன்னா எலியா பின்னாடியே போனார், எலியாவை பார்த்தே வளர்ந்தார். எலியாவுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவர் கேட்டது பாருங்களேன், எலியாவுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்குள்ள எத்தனை வர 2 மடங்கு வேண்டும் என்று சொல்லி, நான் வேகமாய் நேரம் அதிகமானபடினால் வேகமாய் நான் சொல்லுகிறேன். அந்த எலிசா என்பவர் என்ன செய்யறாராம், எலியாவை பின்பற்றி போயிட்டே இருந்தாராம். பின்பற்றி போயிட்டே இருந்து அவருக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்குள்ள 2 மடங்கு வேணும்னு அவர்கிட்ட கேட்கிறேன். அப்ப நீ வேணும்னா என்னை பின்பற்றி வா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தாதான் என்ன செய்ய முடியும், அந்த அபிஷேகம் உனக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு, எலியா எங்க போனாலும் அவர் தடுத்து பார்த்தார். யோர்தானிற்கு இங்க வராத, இதுக்கு பிறகு நீ வந்துட்டேன்னா எப்படி நீ இதை கிராஸ் பண்ணி போக முடியாது, அதனால என்னை வராதுன்னு சொல்லி தடுக்கிறார். இருந்தாலும் அவர் விடவே இல்லை, தொடர்ந்து பின்பற்றி போய்கிட்டே இருந்தார். போயிட்டு இருக்கும் பொழுது அவர் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த சால்வை போட்டு, அப்ப என்ன செஞ்சாரா, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி யோர்தான் நதியில அப்படியே அந்த சால்வையை போட்டாராம். என்ன செஞ்சிச்சு, யோர்தான் 2ஆக பிளந்துச்சு. அதுதான் அதுக்கு முன்னாடி சொல்லினேன். இப்ப 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்கும் புரிந்த பகுதி தான், நிறுத்தி நிதானமாய் சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15 முதல் வாசிங்களேன். அந்த யோர்தான அப்படியே அடிச்சுட்டு எங்க மெய்யாகவே சொல்றாரு. யார் சொல்ல முடியும், யோசிச்சு பாரு, மெய்யாகவே. அப்ப ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். அருமையான தேவஜனம், நம்மளை பாராமுகமா இருக்கிறான்னு சொல்லாதீங்க, நம்முடைய இருதயத்துல பேசுற, இருதயத்தின் நினைவுதான் வாய் பேசும்.